வணக்கம் நண்பா. இப்போ என் கையில் OnePlus Nord 5 டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸுடைய டீட்டெயில்டு கேமரா ரிவ்யூவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ OnePlus Nord 5 கேமராவுக்காக நீங்கள் வாங்கலாமா வேணாமா இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட ஹார்ட்வேரை பற்றி சொல்லிடுறேன். பிரைமரி 50 மெகா பிக்சல் சோனி லைட் 700 f1.8 அப்பாச்சரோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா f2.2 அப்பாச்சரோட இருக்குது. முன்பக்கம் 50 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா சாம்சங்கோட ஐசோசெல் GN5 f2.0 அப்பாச்சரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுத்துலையுமே 4K 60 fps நம்மளால வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். இப்போ கேமரா ஆப்போட இன்டர்ஃபேஸை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு பேசிக்கான இன்டர்ஃபேஸ் தான். உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இங்கே 0.6 1 2xலாம் இருக்கும். அடுத்து இங்கே கீழேயே ப்ரோ மோடு, வீடியோ மோடு, ஃபோட்டோ, போர்ட்ரைடு, மோர் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃபோட்டோவில் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரீடச் பண்ணுறது, ஃபில்டர் ஆப்ஷனு, அப்புறம் வந்து அந்த க்ளோயிங் எஃபெக்ட் ஃபேஸில் கொடுக்குறது, ஸோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இதெல்லாம் தேவையே இல்லை, ஏன்றதை உள்ளே போயிட்டு சொல்கிறேன். அண்ட் டாப்பில் நமக்கு ஃப்ளாஷு, கூகுள் லென்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே நமக்கு டைமரு, ஆட்டோ HDR, இன்டர்வல் ஷூட்டிங்கு, அப்புறம் கேமராவுடைய செட்டிங் சேஞ்ச் பண்ணணும்னா அதற்கான ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். கீழே நமக்கு இப்படியே மோர் ஆப்ஷனுக்குள்ளே வந்தோம்னா இங்கே நமக்கு நைட் மோட் இருக்குது, ஹை ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, பெனரோமா இருக்குது, ஃபில்ம் இருக்குது, ஸ்லோமோ இருக்குது, டைம் லேப்ஸ் இருக்குது, லாங் எக்ஸ்போஷர் மோடு, டியூவல் வியூ மோடு, ப்ரீனோ ஸ்கேன், அதான் டாக்குமெண்ட் ஸ்கேனர், அப்புறம் டில் ஷிஃப்ட், இந்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மோதில் இங்கே கொடுத்துருக்காங்க. கேமரா இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட கேமராவில் ஃபோட்டோகிராஃபியை பற்றி நம்ம பேசிடலாம். ஸோ ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு வரும்போது நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் சினரியில், டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில், டிஃப்ரெண்ட் டைமில் நிறைய ஃபோட்டோ சாம்பிள்ஸ்லாம் எடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி எடுத்து பார்த்த வரைக்கும் எனக்கு இதோட பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான கேமரா வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி ஃபோட்டோஸ் வந்து நல்லா டீட்டெயில்டாக, நல்லா கிறிஸ்பாக நல்லாவே வருது. ஸோ அந்த வகையில் அதில் பிரச்சனை இல்லை, நல்ல லைட்டிங் கிடச்சிது அப்படின்னா. அதே சமயம் கலர்ஸ் அப்படின்னு வரும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக, ரொம்பவே வைப்ரண்ட்டான இமேஜஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இதில் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதனால் நல்ல கலர்ஃபுல்லான இமேஜஸ்லாம் வேணும். நான் ஃபோட்டோ எடுத்து எடிட்லாம் பண்ணக்கூடாது, டேரெக்டாக தூக்கி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிடணும். அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரியான ப்ராசஸிங் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லான வைப்ரண்ட்டான இமேஜஸ் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிது. பட் அதே சமயம் ஃபோட்டோஸ் ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்பவே ப்ராசஸ் பண்ணி வரதுனால கொஞ்சம் சில ஃபோட்டோஸ் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியான ஒரு லுக் இருக்குது. அதனால் உங்களுக்கு நேச்சுரலாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்காது. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக பட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரியான லெவலுக்கான ஃபோட்டோஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் நமக்கு கிடைக்குது. அதே சமயம் நம்ம ஃபேஸுக்கும் கொஞ்சம் பவுடர் போட்டு மேக்கப் போட்டு தான் கொடுக்குது. இதில் ஆக்சுவலி மேக்கப் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அதெல்லாம் தேவையில்லை. வர ஃபோட்டோஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஷியல்லாம் நல்லா பண்ணி, நல்லா கழுவி, மேக்கப்லாம் போட்டு தான் நமக்கு எடுத்து வந்து கொடுக்குது. அதுவே போர்ட்ரேட் ஃபோட்டோ பக்கம் வந்தோம்னா போர்ட்ரேட் எஃபெக்ட்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பேக்ரவுண்ட் பொக்கா, பேக்ரவுண்ட் பிளர் எல்லாமே நல்லா பண்ணுது. எட்ஜ் டிடெக்ஷன்ஸுமே ஓரளவுக்கு ப்ராப்பராக இருக்குது. அங்கங்கே ரொம்பவே மினிமலாக லைட்டாக கொஞ்சம் வந்து பிசு தட்டுற மாதிரி இந்த ஹேர், முடி அங்கெல்லாம் மட்டும் லைட்டாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் பெரிய இஷ்யூ இல்லை. பட் ஓரளவுக்கு நமக்கு பேக்ரவுண்ட் பிளர், பொக்கா எஃபெக்ட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. பட் அதே சமயம் என்னன்னா சில இடங்களில் இன்கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க முடிஞ்சுது. ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணியிருக்கும். அதே இடத்துல எடுத்த இன்னொரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் லெவலை மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் நமக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. இது வந்து ஹார்ட்வேர் இஷ்யூவில், ப்ராசஸிங்கில் தான் இஷ்யூ. ஸோ அதனால் அவங்க சாஃப்ட்வேரில் கூட அதை சரி பண்ணலாம். பட் இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட், அந்த மெயின்டெனன்ஸ் வந்து எல்லா ஃபோட்டோஸ்லேயும் வந்து ப்ராப்பராக இல்லை. அது மட்டும் அங்கங்கே பிசு தட்டுச்சு. அதே மாதிரி போர்ட்ரேட்டில் எடுக்கும்போது நமக்கு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக மேக்கப் போட்ட மாதிரி, ரொம்ப முழுன்னு இருக்கிற மாதிரி கொஞ்சம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது இன்னும் கொஞ்சம் லைவாக, இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு விஷயம் மட்டும் எனக்கு இதில் அந்த போர்ட்ரேட் எஃபெக்டில் ஒரு சின்ன இஷ்யூவாக தெரிஞ்சுது. அதை தான் போர்ட்ரேட் ஃபோட்டோஸுடைய எஃபெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் பிளர், எட்ஜ் டிடெக்ஷன் அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குது. அடுத்து நைட் டைம் ஃபோட்டோ வந்தோம்னா ஆக்சுவலி இந்த ஃபோனில் நைட் டைம்லேயும் நான் நிறைய ஃபோட்டோஸ் என்னோட ஃப்ரெண்டோட சேர்த்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்து பார்த்தேன். ஸோ அப்படி எடுத்து பார்த்த வரைக்கும் நைட் டைம்லேயுமே ஓரளவுக்கு ஃபோட்டோஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்குது, கிறிஸ்பாக இருக்குது. டீடைலிங் எல்லாமே ஓரளவுக்கு நைட் டைமில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸுமே பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்கு. நைட் டைமில் கொஞ்சம் நமக்கு பகல் எடுக்கிறத விட ஃபேஷியல் டீடைலிங் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் அதிகமான லைட்டு கிடச்சா ஃபேஸில் வந்து ஓவராக மேக்கப் பண்ணி விட்டுடுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து நமக்கு நைட் டைம்லாம் எடுக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பேக் லைட், நமக்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் லைட்டிங் உடைய அந்த எக்ஸ்போஷரை மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருந்தது. நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தேன். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்
மூவ் ஆகும்போது அந்த டைமில் எடுக்கும்போது வெஹிக்கிளுடைய அந்த லைட்டு அப்புறம் நார்மலாக நமக்கு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தது. ஃபோட்டோஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குப்பா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நைட் டைமில் எடுத்த போர்ட்ரேட் எஃபெக்ட்லையுமே எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே ப்ராப்பராக பண்ணியிருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிரைமரி கேமராலேருந்து அப்படியே கீழே ரெண்டாவது அந்த அல்ட்ராவைட் கேமராவுக்கு வந்தோம்னா அல்ட்ராவைட் பொறுத்த வரைக்கும் 8 மெகா பிக்சல் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 8 மெகா பிக்சல் அப்படின்னும் போது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி தான் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை. பிரைமரி கேமராவுக்கும் அல்ட்ராவைட் கேமராவிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்க்கு நிறையவே வித்தியாசங்கள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். கலர்ஸ்லேருந்து எதுவுமே மேட்ச் ஆகாது. டீட்டெயில்ஸும் 8 மெகா பிக்சல் தான் அப்படின்றதுனால அதில் பெருசாக இருக்காது. ஸோ அந்த 8 மெகா பிக்சல் கேமரா கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு தேவையில்லை. அதுக்கு பதில் ஒரு 50 மெகா பிக்சலுக்கான இன்னொரு கேமரா கொடுத்துருக்கலாம். இல்லைனா இதோட பட்ஜெட் கண்டிப்பாக 30,000 ரூபாய்க்கு மேலே அப்படின்னும் போது இப்போலாம் 25,000 20,000 பட்ஜெட்லேயே டெலஃபோட்டோ கேமராலாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி அல்ட்ராவைட் கேமரா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பெருசாக அந்த அளவுக்கு யூஸ் ஆகலை. அண்ட் இந்த அல்ட்ராவைட் கேமரா யூஸ் பண்ணி இதில் நம்ம மேக்ரோ ஃபோட்டோஸும் எடுக்கலாம். மேக்ரோ ஃபோட்டோஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. நான் எடுத்து பார்த்த மேக்ரோ ஷாட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. டீட்டெயில் ரொம்ப இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. 8 மெகா பிக்சல் கேமராவில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பரவாயில்ல, ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற லெவலுக்கான மேக்ரோ ஃபோட்டோஸ் அப்படின்றது இதில் நமக்கு கிடைச்சது. அடுத்து செல்ஃபி கேமராவுக்கு வந்தோம்னா செல்ஃபிலுமே இங்கே 50 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இது சாம்சங்கோட சென்சார் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமராவும் எப்படி ரியர் கேமராவோ அதே மாதிரி தான் உங்களுக்கு கலர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக பூஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் தான் நமக்கு கிடைக்குது. பட் கலர்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் டீட்டெயில் அண்ட் கிளாரிட்டியில் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோஸ்லாம் ஓரளவுக்கு டீட்டெயிலாக இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது, இமேஜ் கிறிஸ்பாக இருக்குது, அதில் பிரச்சனை இல்லை. அந்த கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. உங்களுக்கு கலர்ஃபுல்லான இமேஜஸ் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு லைவாக நேச்சுரலாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்தளவுக்கு கிடைக்காது. கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான லுக்கில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோட்டோஸ் அப்படின்றது கிடைக்குது. அதே மாதிரி ரியர் கேமராவில் எப்படி நமக்கு அந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அந்த எக்ஸ்போஷர் கான்ட்ராஸ்டில் சில இன்கன்சிஸ்டன்சி இருக்குதுன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் ஒரு சில ஃபோட்டோஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே பிளேஸில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ தான். ஒரு சில ஃபோட்டோவில் எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது, இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியான சில இன்கன்சிஸ்டன்சி ஒரு சில ஃபோட்டோஸில் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதர் தென் பேக்ரவுண்ட் பிளர், பொக்கா எஃபெக்ட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் எப்போவுமே செல்ஃபி கேமராவில் நல்லா தான் கொடுப்பாங்க. இந்த ஃபோன்லேயும் எட்ஜ் டிடெக்ஷன்ஸ்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஃபேஸை கொஞ்சம் மேக்கப் போட்ட மாதிரி தான் கொடுக்குது. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். டீட்டெயிலிங் கிளாரிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி லோ லைட் செல்ஃபியுமே ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி லைட் சுத்தமாக இல்லாத இடத்துல போயிட்டு நான் செல்ஃபியில் ஃபோட்டோஸ் எடுத்து பார்க்கும்போதுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆர்டிஃபிஷியலாக லைட்டிங்லாம் கொடுத்து நம்ம கொஞ்சம் பிரைட்டான இமேஜஸே நமக்கு கொடுக்குது. ஸோ அதனால் ஓரளவுக்கு செல்ஃபி கேமரா வந்து பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. தாராளமாக இந்த பட்ஜெட்டில் செல்ஃபி கேமராவுக்காக கன்சிடர் பண்ண நினைக்கிறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி எந்த பிராண்டுமே இந்த அளவுக்கான செல்ஃபி கேமராலாம் கொடுக்கல. முக்கால்வாசி பிராண்டில் செல்ஃபி கேமரா இந்த பட்ஜெட்டில் வந்து ரொம்பவே முக்கியம் தான் இருக்கும். இந்த நத்திங்கு இவங்கெல்லாம் தான் ஓரளவு கொடுப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தில் OnePlus Nord 5 செல்ஃபி கேமரா பரவாயில்ல தான், ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம இப்போ ஃபோட்டோலேருந்து வீடியோ பக்கம் மூவ் ஆனோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டு கேமராலையுமே மேக்ஸிமம் 4K 60 FPS நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நமக்கு செல்ஃபிலையும் 4K கொடுத்ததோடு இல்லாமல் 60 FPSக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதுனால செல்ஃபி கேமராலையும் உங்களால் நல்ல ஸ்மூத்தான நல்ல வீடியோஸ் அப்படின்றத எடுத்துக்க முடியும். நான் வீடியோ சாம்பிள் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ நான் OnePlus Nord 5 உடைய ரியர் கேமராவில் 1080 பிக்சல் 60 FPSல ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 1080 பிக்சலுடைய வீடியோ அவுட்புட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ அல்ட்ரா ஸ்டெடி மோட் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டெபிலிட்டிலாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ நான் லைட்டாக வந்து வாக் பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் இப்போ நான் ஸ்பீடாக வாக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் ரன் ஆகிறேன். ஓடும்போது எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கங்க. அண்ட் அப்படியே நான் இப்போ என்னுடைய ஃபேஸை காட்டுறேன். ஸோ ஃபேஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கை எல்லாமே எந்த அளவுக்கு கேலிப்ரேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பாருங்கள். OnePlus Nord 5 உடைய செல்ஃபி கேமராவில் மேக்ஸிமம் நம்மளால் 4K 60 FPSல வீடியோ ஷூட் பண்ண முடியும். ஸோ 4K 60 FPSல தான் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஃபேஸ்லாம் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ணுது, ஸ்கையுடைய கலர் அண்ட் பேக்ரவுண்டில் ட்ரீஸ் இருக்குது. ஸோ ட்ரீஸுடைய கலர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது, அப்படியே நான் வாக் பண்ணுறேன். வாக் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டியில் எந்த அளவுக்கு இருக்குது, என்னோடய வாய்ஸ் கேப்சர்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க. ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோலையுமே நமக்கு வந்து கலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி தான் நமக்கு கொடுக்குது. பட் ஓகே தான், நமக்கு வீடியோஸ்லாம் ஓரளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. நமக்கு வாக் பண்ணும்போது ரன் பண்ணும்போதுமே ஸ்டெபிலிட்டிலாம் கூட ஓரளவுக்கு நல்லா தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வீடியோ பரவாயில்ல. நமக்கு 4K 60 FPSக்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படின்றது இந்த பட்ஜெட்டில் நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்லோ மோஷன் வரும்போது எல்லா ஃபோன்லேயும் மாதிரி ஸ்லோ மோஷன் கொடுத்துருக்காங்க.
உங்களுக்கு 1080 பிக்சலில் எடுத்திங்கன்னா 120 fpsல எடுக்கலாம், 720 பிக்சலில் எடுத்திங்கன்னா 240 fpsல ஸ்லோ மோஷனில் நீங்கள் எடுக்கலாம். பட் ஸ்லோ மோஷனுக்காகலாம் நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ ஸ்லோ மோஷன்லாம் அந்த அளவுக்கு இல்லை. ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போது கான்ட்ராஸ்ட்லாம் மெயின்டைன் ஆகலை அண்ட் அதே மாதிரி கிளாரிட்டியுமே அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ அதனால் ஸ்லோ மோஷன் இதில் இருக்கக்கூடிய ஸ்லோ மோஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோலாம் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. நார்மலாக வீடியோ எடுத்துகிட்டு அதை நீங்கள் எடிட்டிங்கில் வேணால் ஸ்லோ மோஷன் பண்ணிங்க, அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஸ்லோ மோஷன்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி கேமரா யூஸ் பண்ணும்போது மொபைல் ஹீட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆகுது. மொபைலில் கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் அவுட்டோரில் தான் மேக்ஸிமம் நான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தேன், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது மொபைல் வந்து நல்லாவே ஹீட் ஆச்சு. அதே மாதிரி நடுவில் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா எனக்கு மொபைலில் வந்து கேமரா ஆப்பை வந்து ஆஃப் பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனும் வந்துச்சு ஹீட் ஆனதுனால. ஸோ அதனால் கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங் அப்படின்றது மொபைலில் அதிகமாக தான் ஆகுது. அதே மாதிரி மொபைலில் கேமரா யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரைன் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஒரு 1 hour நீங்கள் கேமரா யூஸ் பண்ணிங்கன்னா 17-15% மேலே பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ராப் அப்படின்றது ஆகுது. ஸோ அதனால் கேமரா யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஹீட்டிங்கும் ஆகுது, அதே மாதிரி பேட்டரி ட்ரைனும் எனக்கு கொஞ்சம் அதிகமாக ஆகிற மாதிரி தான் தெரியுது. சரி, இப்போ ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நம்ம கேமராவுக்காக இந்த 30,000 பட்ஜெட்டில் வாங்கலாமா, நல்லா இருக்கா அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா 30,000 பட்ஜெட்டுக்கு இதோட ப்ரைமரி அண்ட் செல்ஃபி கேமரா ஓகே அதுதான். உங்களுக்கு கலர்ஃபுல்லான இமேஜஸ் பிடிக்கும், உங்களுக்கு நேச்சுரல் லைவ் இமேஜ்லாம் கிடைக்காது, கலர்ஃபுல்லான கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலான இமேஜ் தான். பட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டேரெக்டாக சோஷியல் மீடியா அப்லோட் பண்ணணும்னா அப்படியே அப்லோட் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு கலர்ஃபுல்லான இமேஜஸ் கிடைக்கும். டீட்டெயிலிங் ஷார்ப்னஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்றதுனால அது உங்களுக்கு ஓகே. நான் சொன்ன மாதிரியான கேலிப்ரேஷனில் ஃபோட்டோ வந்தால் உங்களுக்கு ஓகேன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பிரைமரி 50 மெகா பிக்சல், செல்ஃபி 50 மெகா பிக்சல் ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் ரெண்டாவது 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட் தண்டம் தான், அது தேவையே இல்லை. அதுக்கு பதில் இந்த பட்ஜெட்டில் தாராளமாக அவங்க ஒரு டெலஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்கலாம். 3 கேமரா கொடுத்து ஒரு டெலஃபோட்டோ 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைடே கொடுத்துருக்கலாம். இல்லை அப்படின்னாலும் அந்த 8 மெகா பிக்சல் கேமராவை தூக்கி போட்டுட்டு ஒரு 50 மெகா பிக்சலுக்கான டெலஃபோட்டோ மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் கிடச்சிருக்கும். பட் அதெல்லாம் கொடுக்கல அப்படின்னும் போது இந்த 30,000 பட்ஜெட்டில் அதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு முன்னாடி ஒரு கேமரா பின்னாடி ஒரு கேமரா போதும்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் பண்ணுங்கள். டெலஃபோட்டோலாம் எதிர்பார்ப்பீங்கன்னா இல்லை, அல்ட்ராவைடும் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை, அதை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கேமராவுக்காக வாங்கலாமா வேணாமான்ற டிசிஷனை எடுத்துங்க.